உதகையில் சூறாவளி காற்றால் பல்வேறு இடங்களில் மரங்கள் விழுந்ததால் 10 மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் வழக்கமாக பெய்ய வேண்டிய பருவமழைக்கு பதிலாக சாரல் மழையுடன் தற்போது சூறாவளி காற்று மட்டுமே வீசி வருகிறது. இதனால் உதகை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கடும் குளிர் நிலவி உள்ளது. சூறாவளி காற்று காரணமாக உதகையின் பல்வேறு பகுதிகளில் மரங்களும் முறிந்து விழுந்துள்ளன. இதில் பெரும்பாலான மரங்கள் மின் கம்பிகளின் மீது விழுந்துள்ளதால் 10 மணி நேரத்துக்கு மேலாக உதகை நகரின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அவற்றை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் உதகை நகருக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் பாரன்சன் வேலி பகுதியில் மரங்கள் தொடர்ந்து விழுந்து வருவதால் மின்சாரத்தை சீரமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக உதகை நகரில் தண்ணீர் விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் குடிநீரின்றி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ரொம்ப பலத்த காற்று வீசுறதுனால இங்கே இருக்க மரங்கள் எல்லாம் அங்கங்கே சரிஞ்சு விழுந்துட்டு மின்கம்பிகள் மேலெல்லாம் வந்து மின்சாரம் ஒரு பல நாளாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2 நாளாக பார்த்தா இங்கே நகரம் ஊட்டி டவுன் ஃபுல்லாக எங்கேயுமே கரண்ட் இல்லை. இந்த கரண்ட் இல்லாதனால குடிநீர் விநியோகம் பண்ணக்கூடிய மோட்டருங்களுக்கெல்லாம் சரியான முறையில் கரண்ட் போகிறதில்ல. அதனால் குடிநீர் சரியான முறையில் கொடுக்க முடியறதில்ல நகராட்சினால். இதனால் மக்கள் ரொம்ப குடிநீர் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க.